நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். கட்சிக்காக வேலை செஞ்சு ஒண்ணுமே இல்லாம போனவன் லட்சக்கணக்கில் இருக்கான். உங்க குடும்பத்துல 3 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி கிடையாதுங்க. அண்ணன் பையனா இருந்தாலும் என் பையனா இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். இதனால 30 வருட உழைப்பையே 2 நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டேன். 3 தடவை ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, 4வது தடவை சீட்டு கொடுக்கலன்னு ஒரு பெரிய பிரச்சனை பண்றாரு. என்னங்க கட்சி அது? கட்சி இல்லைங்க, அரசியல்வாதி புத்தி அது. எல்லா அரசியல்வாதியும் நான் சொல்றேன், அரசியல்வாதியோட ரத்தத்துல ஊர்ன குணம் அது. எனக்கு பதவி இல்லைன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன். பிரச்சாரத்திற்கு தேசிய அளவில் நான் யாருமே களத்தில் இறங்கலை. அதுக்குள்ளேயும் மகளிர் அணியின் தலைவி கட்சியை விட்டு வெளியேறினது பெரிய சர்ச்சையாகி எல்லா தொலைக்காட்சிகளுடைய செய்தியாகவும் மாறுது. டெல்லி தலைமையும் அந்த விஷயத்தில் எந்த அதை கண்டுக்க மாட்டாங்க. அங்கு மல்லிகார்ஜுன கார்கேவும் இங்கு செல்வ பெருந்தகையும் காங்கிரஸை இழுத்து மூடுவார்கள், எந்த சந்தேகமும் வேணாம் அவங்களுக்கு. மோடி விரும்பக்கூடிய பணியை திறம்பட இவர்கள் 2 பேரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். விஜயோட அந்த அரசியல் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னு சீமான் சொல்றாரு. சீமான் சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இதெல்லாம் இலவசங்களை எள்ளி நகையான விஜய் இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்களை பேசுற. நீ இலவசங்களை அவங்க கொடுத்தா நம்புவான், நீ கொடுத்தா நம்புவான். ஏன்னா அது ஒரிஜினல், நீ காப்பி அடிக்கிற, அது அசல், நீ நகல். ஒன்னு கோட்டைக்கு அனுப்புங்க, இல்லைன்னா மயானத்துக்கு அனுப்புங்க இந்த மாதிரி பேசுறேன். இந்த எலெக்ஷன்லையும் அவர் படுதோல்வியை தழுவாரே. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன்ல மாறுபட்ட பாதையை தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா வாக்கு வங்கி அரசியல் அவர் ஒதுங்கணும். நிதிஷ் எப்படி பதவி விலகி பிஜேபிக்கு விட்டு கொடுக்குறாரோ அது மாதிரி நிலைமை தான் எல்லா மாநிலங்களையும் ஏற்படும். அதனால் இபிஎஸ் அந்த கேட்டகரி தான் அப்படிங்கிறதையும் மையப்படுத்துறது எப்படி பாருங்க. அதாவது ஓரளவு உண்மைதாங்க இது. இதே ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரௌட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் பெல்ட்டில் க்ரௌட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் ஓட்டாக மாறாதுன்றது நம்மளே ஏமாற்றிக்கிறது தான். கண்டிப்பாக அதில் ஒரு 50 to 60% ஓட்டாக மாறும். அப்படி மாறினாலே பாதிப்பு யாருக்கோ இருக்குது அல்லது 2 பேருக்கும் இருக்குது. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. ஃபைன் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்படைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்களுக்கு வித்தப்படுவது கேள்விகளை முன்னிக்கின்றோம். வருங்க நிகழ்ச்சிகள் சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவில் பாரம்பரியமாக திமுகவில் இருந்தவங்களே நிறைய பேர் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக வீடியோக்கள் வெளியிடுறது. இப்போ டி நகருடைய எம்எல்ஏவாக இருந்த இவர் போட்டதெல்லாம் நிறைய இது வெளிவந்துகிட்டே இருக்குது. இது போன்று நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக திமுகவுக்கு எதிர்ப்பாக உள்கட்சியில் இருந்து பாரம்பரிய திமுகவினரே வீடியோ வெளியிடக்கூடிய நிலை தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துட்டு. அது சீட்டு கிடைக்காத வருத்தம் தாங்க. இப்போ இந்த நீங்கள் சொல்கிற டி நகர் எம்எல்ஏ எல்லாம் சீட்டு கிடைக்காத வருத்தத்தில் தான் நீங்கள் வெளியிடுறீங்க. அவர் ஏற்கனவே அவங்க அண்ணனுக்கு சீட்டு கொடுத்தாங்க, இன்னைக்கு அவங்க பிள்ளையை கொடுத்துருக்காங்க, போன தடவை உங்கள் தம்பி கொடுத்துருக்காங்க. ஏங்க உங்கள் குடும்பத்தில் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்கங்க. இதே திமுகவாக உழைச்சி காலமெல்லாம் உழைச்சி 40 வருஷம் 50 வருஷம் அண்ணாதுரை காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து எல்லாத்தையும் சொத்து சுகத்தை எழுந்து போலீஸில் அடி வாங்கி கேஸ் வாங்கி கட்சிக்காக வேலை செஞ்சு கட்சி வரைக்கும் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட வர முடியாமல் செத்தே போன ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திமுக தொண்டை இருக்கான்ல, அவனை நினச்சி பார்த்தீங்கன்னா நீ இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் 3 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததை நினச்சி திமுக குடும்பத்துக்கு, கலைஞர் குடும்பத்துக்கு, ஸ்டாலினுக்கு அவங்க இருக்க தசை நோக்கி கையெடுத்து கும்பிடணும். இந்த கட்சிக்காக வேலை செஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போனவன் லட்சக்கணக்கில் இருக்கான். உங்கள் குடும்பத்தில் 3 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்குலாம் எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி கிடையாதுங்க. 3 தடவை ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, 4வது தடவை சீட்டு கொடுக்கலன்னு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. என்னங்க கட்சி அது? கட்சி இல்லைங்க, அரசியல்வாதி புத்தி அது. எல்லா அரசியல்வாதியும் நான் சொல்கிறேன், எல்லா அரசியல்வாதியும் எல்லா பதவியும் கொடுப்பாங்க. பதவி இல்லைன்னா அவன் அங்கே ஓடுவான். இப்போ எல்லாருக்கும் எஸ்.எம். கிருஷ்ணான்னு ஒரு முதலமைச்சர் கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்தார், ஃபாரின் மினிஸ்டராக இருந்தார், எல்லாம் இருந்தாரு, கவர்னரா இருந்தாரு. கட்சியில் என்ன தெரியுமா, பிஜேபியில் போய் சேர்ந்தார். அரசியல்வாதியோட ரத்தத்துல ஊர்ன குணம் அது. எனக்கு பதவி இல்லைன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன். இதுல சராசரி தொண்டா இருக்கான் பாருங்க, எந்த பதவியும் இல்லாம கடைசி வரைக்கும் உழைச்சு ஓடா போய் எல்லா கட்சியிலையும் சல்யூட் அவனுக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ வெளியிடுறாங்க இன்னைக்கு திமுகவில் சீட்டு கிடைக்கல அப்படின்ட்டு. ஒரு தடவையாவது உனக்கு சீட்டு கொடுத்தாங்களேயா? அதுல உன் குடும்பத்துல 3 பேர் கொடுத்துருக்காங்க. லட்சக்கணக்கான குடும்பத்துக்கு எந்த விதமான வெகுமானமும் கிடையாது, கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? நீ அவனை நினைச்சுப்பாரு. கண்ணதாசன் பாட்டு வரல, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அந்த மாதிரி தான் இது. இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியா இருக்காதுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் மந்திரி ஆக்கினாலும் திருப்தி இருக்காது. 10 தடவை நீ எம்எல்ஏ ஆக்கினாலும் உனக்கு திருப்தி இருக்காது. காங்கிரஸ் கட்சியில் இது வரைக்கும் பிஜேபியாச்சு அகில இந்திய தலைவர்கள் பிரச்சாரம் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்ல லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ராகுல் முதல் மல்லிகார்ஜுன கார்கேலேருந்து எல்லாரையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் பிரச்சாரத்திற்கு தேசிய அளவில் நான் யாருமே களத்தில் இறங்கலை. அதுக்குள்ளேயும் மகளிர் அணியின் தலைவி கட்சியை விட்டு வெளியேறினது பெரிய சர்ச்சையாகி எல்லா தொலைக்காட்சிகளுடைய செய்தியாகவும் மாறுது.
டெல்லி தலைமையும் அந்த விஷயத்துல எந்த step அதை எடுக்கல. கண்டுக்க மாட்டாங்க. அங்கே மல்லிகார்ஜுன கார்கேவும் இங்கே செல்வ பெருந்தகையும் காங்கிரஸை இழுத்து மூடுவார்கள், எந்த சந்தேகமும் வேணாம் அவங்களுக்கு. அகில இந்திய அளவில் மல்லிகார்ஜுன கார்கேவும் தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகையும் காங்கிரஸ் கட்சியை மொத்தமாக முடித்து கட்டுவார்கள். மோடி விரும்பக்கூடிய பணியை திறம்பட இவர்கள் 2 பேரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சீமான் வந்து விஜய்க்கு எதிரான கருத்துக்களை நிறையா வச்சுட்டு இருந்தார். ஆனால் முதல் முறையாக சீமானுடைய 2 நாளைக்கு முன்னாடி சீமான் பேசிய பேச்சு வந்து விஜயனுடைய சகோதரர் விஜய் வந்து நிறையா விஷயங்கள் மாறும், விஜயுடைய கூட்டம் இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் அசப்ட் பண்ணுறோம், ஆனால் விஜயும் இந்த இலவசத்துக்குள்ளே போய் விழுந்துட்டாருங்கிறத என்னால் வந்து ஏற்றுக்கிறவே முடியல அப்படின்னு சொல்லி சீமான் பேசி. அது கரெக்டான வார்த்தைங்க. சீமான் கரெக்டாக பேசியிருக்கார். முதல்ல இலவசங்களை எள்ளி நகையான விஜய் இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்களை பேசுகிற. நீ இலவசங்களை அவங்க கொடுத்தா நம்புவான், நீ கொடுத்தா நம்ப மாட்டான். ஏன்னா அது ஒரிஜினல், நீ வந்து காப்பி அடிக்கிற, அது அசல், நீ நகல். அதனால் இது எடுபடாது. சீமான் சொல்கிறது கரெக்டுங்க, 100% கரெக்ட். மற்றவங்க சொல்கிறதுக்கும் விஜய் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விஜயோட அந்த அரசியல் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னு சீமான் சொல்கிறாரு. சீமான் சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இத்தனை தேர்தலாக தனிச்சு நின்றுட்டு இருக்கிறேன், எனக்கு வாக்கு சதவீதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு வந்துட்டு இருந்தீங்க, இந்த தேர்தல் வந்து எனக்கு ஒரு வாழ்வா செல்வா தேர்தல் மாதிரியே மாறி போச்சு, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறேன்னு சொல்லி சீமான் எல்லா இடங்களையுமே பிரச்சாரம் பண்ண தொடங்கிட்டார். ஒன்று என்னை கோட்டைக்கு அனுப்புங்க, இல்லைன்னா வந்துட்டு மயானத்துக்கு அனுப்புங்கிற மாதிரி பேசுகிறேன். அவங்க இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இந்த எலெக்ஷன்லேயும் அவர் படுதோல்வியை தழுவாரே. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷனில் மாறுபட்ட பாதையை தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா வாக்கு வங்கி அரசியலேருந்து அவர் ஒதுங்கணும். அந்த கட்டத்துக்கு வந்துட்டார். இனிமேல் இந்த விளையாட்டு பத்தாது, இனிமேல் இந்த விளையாட்டு வந்து தாங்காது. 14, 16, 19, 21, 24, 26 6 எலெக்ஷன், 3 பார்லிமெண்ட், இது 3வது அசம்பிளி. இந்த எலெக்ஷனில் அவர் குறைஞ்சது அவர் மட்டுமாவது ஜெயிக்கணும். அது கூட நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது அவருடைய இந்த பாணியில் அவர் சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்கும். அடுத்த தேர்தலில் அவர் தன்னுடைய பாதையை மாற்ற வேண்டும், இல்லை வாக்கு வங்கி அரசியலேருந்து வெளியேற வேண்டும். சரியான இடத்துல தான் அவர் நிற்கிறார். ஏன்னா சலிச்சிரும், உங்களால் வந்து இவ்வளவு தோல்விகளை தாங்க முடியாது மனிதனால். முடியாதுங்க நிலவரம் தான் இருந்து. ஆமாம், நிச்சயமாக 8000 ரூபாய் கூப்பன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கொடுத்து இது கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும், எல்லா பொருளும் வாங்கிக்கலாம்னு சொல்லி எல்லா வேட்பாளர்களும் கூப்பன் கொடுத்து ஓட்டு கேட்குறாங்க. ஒரு பக்கம் இவங்க ரெஃப்ரிஜிரேட்டரை மையப்படுத்தி மட்டும் எடப்பாடியாரே எல்லா இடங்களையுமே பேசுறாரு. ரெஃப்ரிஜிரேட்டருங்கிறத வந்து மக்களை 2 பேரும் முட்டாளாக்குறாங்க. மக்களை 2 பேரும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க கூப்பன் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கூப்பன்றது லஞ்சம், வாக்குறுதி வேற, கூப்பனை கொடுக்கறது வேற. இது அனுமதிக்கக்கூடாது. தேர்தல் கமிஷன் ஏன் அனுமதிக்குதுன்னு புரியல. மோடி கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் தமிழ்நாட்டில் கண்டுக்கிறதாவே இல்லை. எப்படின்னா பண்ணி திமுக ஜெயிச்சு போட்டுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க. இல்லாட்டி 8000 ரூபாய் ஓப்பனாக எப்படி கொடுப்பான்? பச்சையாக அதை காசு கொடுக்கறதுக்கு சம்பவம் இது. பெண்கள் போய் கொடுக்குறாங்கன்றாங்க. எப்படி தேர்தல் கமிஷன் இதை அனுமதிக்குது? இப்போ கொடுக்கப்பட்ட இடங்களில் தேர்தலை ரத்து பண்ணுன்ற என்ன இது? ஓப்பன் பிரைப்புங்க. உங்கள் தேர்தல் வாக்குறுதி என்பது தேர்தலில் ஜெயிச்ச பிறகு கவர்மெண்ட்டு இட்ஸ் லைக் அ ஸ்கீம். இட்ஸ் அ ஸ்கீம். 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை மாதிரி, சோகால்டு உரிமை தொகை மாதிரி இது கவர்மெண்ட் கொடுக்கறது, திமுக கொடுக்கறது இல்லை. 1000 ரூபாய் திமுக கொடுக்குது, மாநில அரசு கொடுக்குது. இப்போ நீ வந்து டோக்கன் 8000 ரூபாய் டோக்கனை வந்து திமுக எப்படி கொடுக்க முடியும்? அங்கேயே கோளாறு இல்லை. இது பச்சையா லஞ்சம் வாங்குறேன், லஞ்சம் கொடுக்குற நீ. உனக்கு தெரியும் அந்த 8000 ரூபாய் கூப்பனை நீ ஜெயிச்ச பிறகு எவனும் கொடுக்க போகிறது இல்லை. அதனால இப்போ கொடுத்து ஓட்ட வாங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்தல் கமிஷன் இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதை அனுமதிக்கக்கூடாது. பறந்துபட்ட அளவில் போச்சுன்னா 2016 4 தொகுதியில் தேர்தலை ரத்து பண்ணாங்க தெரியுமா? அந்த மாதிரி ரத்து பண்ணணும். ஆமாம், அந்த லெவலுக்கு போகணும். இடதுசாரிகளும் இதை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய நிலைமைக்கு மாறிட்டாங்க. பேபி அவர்கள் கலந்துக்கிறாரு, அதே இடத்துல இந்த இலவசத்தை பற்றியும் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் இடதுசாரிகளும் கடந்து தான் பாவத்தில் அவங்களுக்கு தான் பங்கு. இந்தியா பூரா வாஷ் அவுட் ஆனவங்களுக்கு தமிழ்நாடு தான் வந்து இன்னைக்கு லைஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சிபிஐ சிபிஎம்முக்கு, பார்லிமெண்ட்டுக்கு திமுக இல்லைன்னா 2 பேரும் சைபரு. அந்த நன்றி கடனுக்கு திமுக செய்கிற அதே காரியத்தை இவங்களும் செய்கிறாங்க. இந்த பாவத்தில் இந்த ஜோதியில் அவங்களும் கலந்துக்கிறாங்க. ஆட்சின்னு ஒன்று வந்தால் கூட வந்து எடப்பாடி முதலமைச்சராக இருக்க மாட்டார், நிதிஷ்க்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் ஏற்படுங்கிற தேசிய அரசியலையும் அங்கே மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க சார். நிதிஷ் எப்படி வந்து பதவி விலகி பிஜேபிக்கு விட்டு கொடுக்குறாரோ அது மாதிரி நிலைமை தான் எல்லா மாநிலங்களையும் ஏற்படும். அதனால் இபிஎஸ் அந்த கேட்டகரி தான் அப்படிங்கிறதையும் மையப்படுத்துறதை எப்படி பார்க்குறீங்க? அது ஓரளவு உண்மைதாங்க. இது அதாங்க அதில் இருக்க விஷயம். பிரச்சனையே அதுதானங்க. பிஜேபியோட அரசியல் திமுகவுக்கு மேலும் மேலும் ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டு வினோத். அது அதனால் அதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை. ஏன்னா அதில் உண்மை இருக்குது. பிஜேபி தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த வலியுறுத்திருக்கு. முதலிடம் அப்படி இல்லைன்னா 2வது இடம், 3வது இடம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்துட்டு பிஜேபி எட்டினால் அவர்களுக்கான பதவி பறிக்கப்படுங்கிறத ரொம்ப தெளிவாகவே அகில இந்திய தலைமை வந்து வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. மொத்தமான அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். இந்த ஒரு படம் ஃபீச்சர் ஃபிலிம் ஓடும்போது காமெடி நிறையா வரும் இல்லை உங்களுக்கு? அது மாதிரி அந்த மாதிரி காமெடி பீஸ் இதெல்லாம். நவீன யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்துலையும் சம்பந்தம் இல்லாத, தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. தமிழ்நாட்டை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதையோ நினச்சிட்டு வந்து எதையோ பேசுவாங்க. அவங்கள யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால் இது ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது எப்படி காமெடி காட்சிகள் வந்துட்டு போகுமோ அத்தகைய காமெடி காட்சிகள் தான் பிஜேபியோட பேச்சு.
அதை நீங்கள் சுலபமாக கடந்து போகலாம். அண்ணாமலையும் தீவிரமான பிரச்சாரத்தில் இருக்கிறாரு. எல்லா இடங்கள்லையும் தொகுதியோட பிரச்சனையை வச்சு மட்டுமே அண்ணாமலை வந்து பேசுறாரு. மெயினான இடங்கள்ல ஃபுல்லாக. அதாங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை கொண்டு போயிருக்கணும் மேலே. அதை தப்பு பண்ணிட்டாங்க. அவரும் சில தவறுகளை பண்ணி 24 கெடுத்துக்கிட்டாரு. அவங்க பழைய அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் 19 இருந்த அலையன்ஸ் 24 தொடர்ந்து இருந்ததுன்னா ஒரு 10 சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க. அதை கெடுத்து குட்டி சோறாக்கி எடப்பாடி வெளியில் போகிறதுக்கு காரணம் அண்ணாமலை. அவர் வெளில போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தார். இப்போ அண்ணாமலைக்கு உரிய முக்கியத்துவத்தை இவங்க கொடுக்கல. கடைசி நேரத்தில் கொண்டு வராங்க உள்ள. 11th ஹவரில் வந்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ பட்டி தொட்டியெல்லாம் பிஜேபின்னு பேச வச்சது அண்ணாமலை. ஒரு 8% 10% வரைக்கும் ஏறிச்சு போட்டு. அது அவரை தூக்கி வெளில போட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் இருந்ததும் போச்சு. நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர்னா மக்களுக்கு ஞாபகம் வருது அண்ணாமலை தான் வருவார். நயினார் நாகேந்திரனா, அதுக்கு முன்னால் இருந்த முருகனோ, என் வானதி எல்லாமே கூட வரமாட்டாங்க. அவர் ஒருத்தருக்கு தான் மக்கள் மத்தியில் ஓரளவாவது வந்து அந்த ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஏதோ ஒன்று தடால் புடாலாக செஞ்சு மக்களுக்கு மத்தியில் பேசுபடு பொருளாக வச்சுருந்தார். நீங்கள் ஒரு 3 வருஷம் ஒரு பிஜேபி தலைவராக இருந்தப்ப வேற எந்த பிஜேபி தலைவரோட பேட்டி செய்தி மீடியாவில் வரவே வராது. ஆனால் இவர் தலைவர் பதவியிலேருந்து நயினார் வந்த பிறகும் இவரை பற்றின செய்தி தான் வருதே ஒரே நயினாரை பற்றின செய்தி வர்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ அந்த மீடியா தான் பக்கம் இழுக்கக்கூடிய ஏதோ ஒரு கவர்ச்சி அவர்கிட்ட இருக்குது. அவர் அதை தனிப்பட்ட லாபங்களுக்காகவும் வேறு சில லாபங்களுக்காகவும் பயன்படுத்தி அவர் வந்து தனக்கு தானே யானை மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கினாரு. அது அவருக்கும் நஷ்டம், உங்கள் கட்சிக்கும் நஷ்டம். இதுவரைங்க என்ன தான் சொன்னாலும் அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் இருந்த அந்த ஒரு ட்ராக்ஷன் வாங்கல, பேசுபடு பொருளாக அது இன்னைக்கு இல்லைல்ல. அண்ணாமலை பேசினா எடுபடுது, மற்றவங்க யார் பேசினாலும் எடுபடலையே. எல்லா தலைவரும் உட்காந்து பேசுகிறாங்க, இன்க்ளூடிங் ஸ்டேட் பிரசிடென்ட் உட்காந்து பேசுகிறாரு, முன்னாள் தலைவர் தமிழிசை பேசுகிறாங்க, வானதி பேசுகிறாங்க, எச் ராஜா பேசுகிறாரு, மோட்டர் மவுத்து அவர் பேசுகிறாரு. ஆனால் அண்ணாமலை பேசினா மட்டும் எடுபடுது. அப்போ ஒரு கவர்ச்சி இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. அதை அடுத்த கட்டத்துக்கு அந்த கட்சியால் எடுத்துகிட்டு போக முடியல. மற்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப பலவீனமாக இருந்த மாநிலங்களில் கூட அவங்க ரொம்ப டாக்டிக்கலாக மூவ் பண்ணி இத்தகைய தலைவர்களை முன்னிறுத்தி போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிகம் கோட்டை விட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இந்த முறையும் சைபர் தான். மருத்துவமனையில் இருந்துக்கிட்டே வானதியும் வந்து பிரச்சாரத்தையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அண்ணாமலை எல்லா இடங்களையும் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. மே 4க்கு அப்புறம் மாற்றம் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அது எலெக்ஷனை பேஸ் பண்ணி சொல்லலை, கட்சியை பேஸ் பண்ணியும் அவர் பேசுறாரு. எனக்கான ஒரு உரிய இடம் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத எதை மீன் பண்றாருன்னு தெரியல. கோயம்புத்தூர்ல அக்ரெசிவா கேம்பெயின் பண்றாருன்னு தான் சொல்றாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பூரண உடல்நலம் பெற்று விரைவில் தீவிர அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எனக்கு நல்ல நண்பர் அவர். ஒரு பெண் என்கின்ற முறையில் அவர் வந்து அரசியலில் கூலோச்சுவது என்பது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் விமன் ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம். அவருடைய கட்சி மீது நமக்கு விமர்சனங்கள் உண்டு, 1000 விமர்சனங்கள் உண்டு. அந்த கட்சியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பட் அவர் வந்து ஒரு கீழ்மட்டத்திலேருந்து ஒரு சாதாரண தொண்டனா, சராசரி தொண்டனா கட்சியில் சேர்ந்து மேலே இந்த இடத்துக்கு அந்த அம்மா வந்திருக்காங்க. எம்எல்ஏ மட்டும் இல்லை, தேசிய மகளிர் அணி தலைவராகவும் அந்த அம்மா இருக்காங்க. வெரி அன்ஃபார்ச்சுனேட், அவங்க எலெக்ஷன் டைமில் உடல்நலம் குன்றி இருக்கிறார். அவர் பூரண உடல்நலம் பெற்று விரைவில் தேர்தல் பணிக்கு திரும்ப வேண்டும், நான் வாழ்த்துகிறேன். அவங்க இந்த முறை அவருடைய வெற்றி கடினமானது என்று கோவையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுகின்றன. அவங்களுக்கு வந்து டஃப் ஃபைட் இருக்குன்றாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், அவர் தீவிர அரசியலுக்கு உடல்நலம் பூரண உடல்நலத்துடன் திரும்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். சரத்குமாருக்கும் பதவி கொடுக்கப்படல, ஆனால் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கிட்டார். எல்முருகன் மத்திய அமைச்சராக இருந்தும் அவரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு பிஜேபி கடுமையாக அனைத்து முக்கிய தலைவர்களையும் அனுப்பி அங்கே பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. எல்முருகன் அவினாசியில் ஜெயித்து விட வேண்டும். அது என்ன ஆகுதுன்னு தெரியலங்க. இதில் விஜய் ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரௌட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் பெல்ட்டில் க்ரௌட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் ஓட்டாக மாறாதுன்றதை நம்மளே ஏமாற்றிக்கிறது தான். கண்டிப்பாக அதில் ஒரு 50 to 60% ஓட்டாக மாறும். அப்படி மாறினாலே வந்து பாதிப்பு வந்து யாருக்கும் இருக்குது அல்லது 2 பேருக்கும் இருக்குது. இவ்வளோ க்ரௌட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தினமலரில் வழக்கமாக விஜய் நியூஸ் அடக்கி வாசிப்பாங்க. இன்றைக்கி அவங்களே பேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியல் வியூவில் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அந்த வியூஸ், அந்த க்ரௌட்ஸ் வந்து வருது. பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அது வெஸ்டர்ன் பெல்ட்டில் இவ்வளோ க்ரௌடு வருதுன்னா ஐ திங்க் அது ஏடிஎம்கேக்கு பேட் நியூஸ். துக்ளக்கும் பெருசாக பிஜேபி கொடுக்கல, ஹைப் கொடுக்கல. துக்ளக்கும் பிஜேபி ஹைப் கொடுக்காம சென்டர் பாயிண்ட் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. துக்ளக் செய்தியாளர்கள் திரும்ப திமுக தான் வெற்றி பெறும் என்று துக்ளக்கு உள்ளேயும் எழுதுறாங்க, துக்ளக்கு வெளியிலையும் பேசுகிறாங்க. ஒதுக்கி தள்ள முடியாத கணிப்புகள் தான் அவை. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் பார்த்து நன்றி.